لله. الله أكبر الله أكبر كبيرا والحمد لله بكرة وأصيلا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده وعلى آله وأصحابه أجمعين. فيا أيها الناس اتقوا الله عز وجل وأطيعون. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: للسائل فرحتان يفرحهما إذا فرح، إذا أفطر فرح، وإذا لقي ربه فرح بصومه. رواه البخاري ومسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் இறுதி தூதர் உலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. என் அன்புகளின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதுக்கு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தையும் கட்டளை வருகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தினத்தில் இந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்துள்ள சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த பெருநாள் தினத்துடைய வாழ்த்தை தெரிவிக்கின்றேன். ஈத் முபாரக். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வாறான பெருநாள்களை எமக்கு தந்துள்ளான்? அல்லாஹ் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கர்மங்களையும், ஒவ்வொரு மனிதர்களுடைய, ஒவ்வொரு குலங்களுடைய, ஒவ்வொரு சமூகத்துடைய இயல்புகளையும், மனிதர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அங்கீகரித்த மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இமாம் அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனத்து மக்களோடு எவ்வாறு கலந்து ஆலோசித்து இந்த பெருநாளை நபி அவர்கள் எமக்கு ஆக்கி தந்துள்ளார்கள் என்ற ஹதீஸை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊடாக ரிவாயத் செய்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அங்கே சென்றவுடன் அந்த மக்கள் 2 நாட்களை அவர்கள் எல்ஆபூன விளையாடக்கூடியவர்களாக, அந்த நாளிலே சந்தோஷங்களை அவர்கள் பரிமாறக்கூடியவர்களாக, சில ஜாஹிலியத்துடைய பண்புகளை அவர்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, கேட்டார்கள் நபி அவர்கள், மஹாதானில் யௌமான், இந்த 2 நாட்களும் என்ன? காலு, அந்த மக்கள் கூறினார்கள், குன்னா நல்அபு ஃபீஹிமா பில் ஜாஹிலியா, நாம் ஜாஹிலியா காலத்தில் இந்த 2 நாட்களிலே இவ்வாறு நாங்கள் விளையாட்டுகளையும் சில களியாட்டங்களையும் செய்து வந்தோம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், கத் அப்தலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹா, இந்த 2 நாட்களை விட ஒரு சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுதான் யௌமுல் ஃபித்ர், இந்த நோன்பு பெருநாளுடைய தினமும், யௌமுல் அத்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
இரண்டாவது, அல்லாஹ் இந்த பெருநாளுடைய தினத்தை எங்களுக்கு எதற்காக தந்துள்ளான் என்றால், இந்த இரண்டு பெருநாளுடைய தினங்களும் இரண்டு இபாதத்களோடு அது சொந்தமானதாக, இரண்டு இபாதத்துக்களை பூர்த்தியானதுக்கு பின்னால் தான் இந்த இரண்டு பெருநாட்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அந்த ரெண்டு இபாதத்துக்களையும் பூர்த்தி செய்து அந்த பெருநாளுடைய தினத்தை நாம் தக்பீர் முழக்கத்தோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுகின்றோம். இதா அக்மல இத்தத ஷஹரான், நீங்கள் இந்த நோன்புடைய அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்தால், அத்தம்மு சியாமஹு, உங்களுடைய நோன்புகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டால், ஐயுகஃபிரு ஷுக்ரன் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் இந்த நோன்பு காலத்தில் நோம்புடைய இபாதத்துக்கும் இன்னும் பல வகையான இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியமைக்காக நீங்கள் இந்த பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்ற நாமங்களை அதிகமாக மொழிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்றான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி இரண்டு பரவான இபாதத்துக்கள், ஒன்று முதலாவது நோன்பு, இரண்டாவது ஹஜ்ஜு. நோன்பை முடித்துவிட்டு நாம் இந்த பெருநாளை நன்றிக்காக கொண்டாடுகின்றோம், ஹஜ்ஜை முடித்துவிட்டு இந்த பெருநாளை கொண்டாடுகின்றோம். கண்ணியமானவர்களே, தபரானியுடைய ரிவாயத்தில் இமாம் அவர்கள் எழுதுகின்றார்கள், சஅத் இப்னு ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். நாம் அனைவர்களும் இந்த பெருநாளுடைய தினத்திலே வருகின்றோம், பல பாதைகளில் வருகின்றோம். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதை பதிவு செய்கின்றார்கள். இதா கான யௌமல் ஃபித்ர், அந்த ஃபித்ருடைய இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தில் வகஃபத்தில் மலாயிகத்து அலா அப்வாபித் துருகாத், மலக்குமார்கள் பாதைகளுடைய வாயில்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், லகத் அமர்துக்கும் பிகியாமில் லைல், அல்லாஹ் உங்களுக்கு கியாமுல் லைலை, இரவு வணக்கத்தை ஏவினான். ஃபகும்தும், நீங்க இந்த கியாமுல் லைலை நிறைவேற்றினீங்க. வ அமர்துக்கும் பிசியாமின் நஹார், உங்களை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் பகல் காலத்தில் நோன்பு வைங்க என்று சொல்லி ஏவினான். ஃபசும்தும், நீங்க இந்த நோன்பை நோற்றுட்டீங்க என்று அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்றார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்காக படித்து தந்த பாடங்கள் என்ன? நாம் இந்த ரமலான் மாதத்தில் என்ன பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாம் நோம்பு நோற்றோம், பகல்ல நோம்பு நோற்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நோம்பு காலத்துல பகல்ல நோம்பு நோற்று இரவுல நின்று வணங்கி அதிகமான சதகாக்களை கொடுத்து அதிகமான இஅ்திகாஃப்களை இருந்து லைலத்துல் கத்ர நம்ம தேடியவர்களாக ஒவ்வொரு இரவுகள்லையும் கியாமுல் லைல நீண்ட ருகூகள் நீண்ட சுஜூதுகள் செஞ்சோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியார்களே, அதற்குரிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொர்க்கத்தை தான் வித்திருக்கிறான். இதற்கெல்லாம் கூலி அல்லாஹ் உலகத்தில் தாரல்ல. அல்லாஹ் ஒரு நோன்பாளியுடைய கூலியை பற்றி சொல்ற நேரத்தில் நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன், இன்னொரு கருத்தின் பிரகாரம் நானே அதற்கு கூலியாக இருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ். அப்படியான அந்த கூலிகள் அடைஞ்சவர்களாக அந்த சுவர்க்கத்துடைய நன்மைகளை சுவர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நோன்பை எங்களுக்கு தந்தது ஒரே ஒரு காரணம், அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, 30 நாளும் நாம் எடுத்த அந்த தக்வா இறையச்சம் என்பது அது நோம்பு பிடிச்சி தக்வாவுடைய வாழ்க்கை எடுத்தோம், நின்று வணங்கி தக்வாவுடைய வாழ்க்கை எடுத்தோம், சதகாக்களை கொடுத்து தக்வாவுடைய வாழ்க்கை எடுத்தோம், இஅ்திகாஃப்ல இருந்து அந்த தக்வாவுடைய வாழ்க்கை எடுத்தோம். கண்ணியமானவர்களே, அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் அடைந்து விட்டோம். இந்த கரண்ட்
இந்த நெருக்கம் 11 மாதங்களுக்கும் இருக்க வேண்டும், மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும். இதை நாம் பாதுகாக்க வேண்டும். எண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த பிறநாளில் இந்த நோன்புல எடுத்த பாடம் என்னென்றா, நாம் அனைவர்களும் அல்லாஹுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்றோம். அல்லாஹுடைய கடமைகள்ல ஒரு அடியான் தவறு செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். கண்ணியமானவர்களே, அது ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கி, அதுதான் எம்முடைய இரத்த உறவுகள், எம்முடைய குடும்பங்கள், எம்முடைய தாய் தந்தையர்கள். சிலத்துர் ரஹம் ஐயஜிது அன் தகூன ஃபில் ஈதி வ கைரிஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க பிறநாளுடைய தினத்துல, அது அல்லாத தினத்துல நீங்க உங்களுடைய குடும்ப ஜனங்களை, உங்களுடைய இரத்த உறவுகளை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் அஜபில் அர்ஹாம், அந்த குடும்ப இரத்த உறவுகளோட சேர்ந்து நடங்க, நீங்க அவர்களோட உறவுகளை வெற்றிக்கொள்ளும் என்று எங்களுக்கு தூண்டி உள்ளார்கள். யாரு குடும்ப ஜனங்களோட சேர்ந்து வாழ்றாரோ சுசீரு ஃபில் அஜல், அவருடைய வாழ்நாள் நீளமாகும். அவருடைய தசீரு ஃபில் ரிஸ்க், அவருடைய வாழ்க்கையில அபிவிருத்தி ஏற்படும். அவருடைய ரிஸ்கில, பொருளாதாரத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில, அந்த குறைஷி மக்கள் யாரு தெரியுமா, அவங்களோட உள்ளங்கள் என்னமாக இருந்துக்கு தெரியுமா, கடினமான உள்ளங்கள். அவர்கள் ஜாகிலியா காலத்துல அவர்கள் செத்த பிணங்களையும், அவர்கள் பெண் குழந்தைகளையும், கல்லையும் மண்ணையும் வணங்கி மிகவும் ஒரு அரியா காலத்தில் வாழ்ந்தார்கள். அந்த மக்களோட நபி அவர்கள் நடந்து கொண்ட முறை தெரியுமா, அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்க அந்த மக்களோட நீங்க கடினமான உள்ளம் உடையவராக, நீங்க உள்ளத்தால மிகவும் கடினமாக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு அவர்கள் விருந்து சென்று விடுவார்கள், இருக்க மாட்டார்கள். நீங்க அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டீங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மக்கள் என்ன செஞ்சாலும் நபியே நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க, அந்த மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்க உங்களோட கர்மங்கள்ல நீங்க ஆலோசனை செஞ்சு கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் ஒரு பாதையில நடந்து போறாங்க. அந்த நேரத்துல உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி அவங்க ஒரு செய்தியை சொல்கின்றாங்க, யா உக்பா, உக்பாவே சில்மன் கதஅக, உங்களை துண்டித்து நடக்கிறவரே, குடும்பத்துல, இரத்த உறவுல, பக்கத்து வீட்டுக்காரர்கள்ல, நண்பர்கள்ல எங்களை பிரிஞ்சு வாழ்றாங்க, எங்களோட சேரல்ல, ஆனாலும் நீங்க அவர்களோடு நீங்க சேர்ந்து வாழுங்க. இன்னும் நீங்க யாரு உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாத்தா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த பெண்மணியும் வாரா, அவர்களையும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த பெண்மணியும் இருக்கிறா. இன்னும் அது மட்டும் இல்ல, அந்த குறைஷி மக்கள் நபி அவர்களை பல துன்பங்கள், பல துயரங்களை கொடுத்தாங்க. அவ்வாறு இருந்தும் நபி அவங்க அந்த மக்களை ஒன்றும் செய்யல. அந்த ஃபதவு மக்காவுல நபி அவர்கள் அந்த மக்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. மேலானவர்களே, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிர்ருல் வாலிதைன் என்ற பாடத்தில் எழுதுறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல உங்களோட பேரண்ட்ஸோட, இப்ப நாங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் குடும்ப ஜனங்களோட நடந்து கொள்றோம், அதோட எங்களோட பேரண்ட்ஸ், எங்களை பெற்றவங்க, எங்களோட தாய் தந்தையர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் மரணித்தார்களும் அவர்களின் மீது எமக்கு கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் இஸ்ராவுல உங்களோட பேரண்ட்ஸோட, உங்களோட தாய் தந்தையர்களோட எப்படி பேசணும் இந்த ஒழுக்கத்தையும் சொல்லித்தாரான். எப்படி நீங்க அவங்களோட பேசக்கூடாது, எப்படி பேசணும் அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆன்ல, வலா தகுல் லஹுமா, நீங்க அவங்களோட எப்படி பேசப்படா, அது முதலாவது சொல்லப்படுது. ஏன் நஹி செஞ்சிடப்படாது. எப்படி அல்லாஹ் சொல்றான், வலா தகுல் லஹுமா உஃபின்,
உங்களோட தாய் தந்தையர்களை பார்த்து சி என்ற வார்த்தை கூட நீங்கள் சொல்லிவிடக்கூடாது கண்ணியமானவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான் இரண்டாவதாக, வலா தன்ஹர்ஹுமா, உங்களோட வீட்டை விட்டு அவர்கள் விரட்டாதீங்க கண்ணியமானவர்களே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள பார்த்து நீங்க மிருதுவான வார்த்தைகளை பேசுங்க, கனிவான வார்த்தைகளை பேசுங்க, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. எப்படி உங்களை சிறு பிராயத்தில் அவங்க வளர்த்தாங்களோ அதே மாதிரி முதுமை அடைஞ்சிட்டா அவங்களும் உங்களுக்கு குழந்தைகள். அதனால நீங்க கனிவாக நடந்து கொள்ளுங்க. இனிமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க சிந்தித்து பார்ப்போம், எத்தனை உறவுகள், இரத்த உறவுகள் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக, சில கொடுக்கல் வாங்கல்களுக்காக, சில காணிகளுக்காக, சில தொழில்களுக்காக அல்லது பொது பிரச்சனைகளுக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக, பதவிக்காக இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து வாழுகின்றது. தாய் தந்தையோட பேசுறதில்லை, பிள்ளைகள் பெற்றோரோட பேசுறதில்லை, நானா தம்பியோட பேசுறதில்லை, தங்கச்சி தாத்தாவோட பேசுறதில்லை. இதுதான் இஸ்லாமா? இதுதான் நோன்பு படித்து தந்த பாடமா? இந்த அகலாக் இல்லாம எங்க தக்வாவுடைய வாழ்க்கை, இந்த நன்னடத்தை இல்லாம எங்க தொழுகை, இந்த அகலாக் இல்லாம எங்க இபாதத்து? கணேசக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லிம் ரஹ்மத்துல்லா அவங்க ஒரு அழகான ஹதீஸ சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யறாங்க. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வராங்க, வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நானும் அல்லாஹ்வுடைய பாதையில செல்லட்டுமா? நானும் ஜிஹாதுக்கு செல்லட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு கடன் இருக்கா, அல்லது உங்களுக்கு மனைவி இருக்கா, அல்லது பிள்ளைகள் இருக்கா? நபி அவங்க அப்படியான ஒரு வார்த்தையை கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்ட, அந்த மனிதனை பார்த்து கேட்ட முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அஹய்யுன் வாலிதுக, உங்களோட அப்பா உயிரோட இருக்கிறார்களா? சொன்னார்கள், நஅம், ஆம் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு ஹிதமத் செய்யுங்கள், உங்களுடைய தந்தையை கவனியுங்கள், அதுதான் உங்களுக்கான ஜிஹாத் என்று ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினார்கள். இன்னொரு மனிதர் நபி அவங்கள்ட்ட வராங்க, வந்து உபாயுக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாதி, யா ரசூலல்லாஹ், நான் உங்களின் பக்கம் ஜிஹாது செய்வதற்கும் உங்களோட ஹிஜ்ரத் செய்வதற்கும் உடன்படிக்கை செய்து கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு ஏவினார்கள், இப்னு மாஜாவுடைய ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க, நீங்க திரும்பி போய் உங்களோட உம்மாவுக்கு ஹிதமத் செய்யுங்க என்று அந்த நபித்தோழருக்கு ஏவினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஈதுல் ஃபித்ர், இந்த நோன்பு பெருநாளுடைய தினம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ அறிவிக்கிறாங்க. நபி அவங்க போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் என்ன? சொன்னாங்க, முதலாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைய அந்த நேரத்துக்கு நிறைவேற்றுவது. லுஹர்னா லுஹருடைய, அஸ்ருன்னா அஸ்ருல்ல, மகரிபுல்ல நிறைவேற்றுவது. சும்ம ஐ யா ரசூலல்லாஹ், இரண்டாவது என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களோட தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குர்ஆன் ஓதுற சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் செவிமடுத்தார்கள். நுஅமான், ஹாரிஸ் இப்னு நுஅமான் என்ற அந்த சஹாபியிடத்தில் நபி அவங்க கேட்டாங்க, நீங்க குர்ஆன் ஓதுறத நான் சுவர்க்கத்தில் செவிமடுத்தேனே, என்ன காரணம்? ரமலான்ல அதிகமா குர்ஆன் ஓதுறீங்களா, அல்லது இரவுல நின்று வணக்கத்துல இரவு கியாமுல் லைல்ல குர்ஆன் ஓதுறீங்களா?
அந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அப்படி பெரிதாக குர்ஆன் ஓதல்ல, ஆனாலும் நான் ஒரு நல்ல அமல் ஒன்று செய்கிறேன். அது என்ன தெரியுமா? எந்த தாயுடைய தலைமுடிகளை நானே வாழ்ந்து விடுகிறேன், எந்த தாய்க்கு நானே எண்ணெய் பூசி விடுகின்றேன், என்னுடைய தாயுடைய கால் கைகளை நானே அசைத்து பிடிச்சு விடுகின்றேன், ஒரு மசாஜ் செஞ்சு விடுகின்றேன். கணேசக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எந்த தாய் உங்களோட தாயுடைய கால்களை நாங்கள் பிடிச்சிருக்கிறோமா? எந்த உங்களோட தன் தாய்மார்களுடைய தலையை ஒரு நாளாவது சீவி விட்டிருக்கிறோமா? என்ன வச்சுட்டு இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, தாய் பெருமதியானவள். இந்த நாளில் தாய் தந்தையர்களை சந்திங்க, குடும்ப உறவுகளுடைய வீடுகளுக்கு செல்லுங்க, அவர்களோட உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்க, சலாம் சொல்லுங்க, ஈத் முபாரக் சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, இந்த நாள் மறந்துவிடக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், சதகாவுடைய நாள். இந்த நாள் அதிகமாக சதகா செய்ய வேண்டும். அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சொல்லுகின்றது, நபி அவர்கள் இவ்வாறு தான் ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, யா மஅஷரன் நிஸா, ஓ பெண்களே, தஸத்தகு, நீங்க சதகா செய்யுங்க. ஃபஇன்னி ரஅய்து குன்ன அக்ஸர அஹ்லின் நாரி, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டிருக்கிறேன், நீங்க சதகா செய்யுங்க. அதனால சதகத்துல் ஜாரியாக்களை மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஏழைகள், குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த கூட்டத்தார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா என்று ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரிதில் ஜுனுபி வஸ்ஸாஹிபு பில் ஜம்ப் என்று அல்லாஹ் இப்படியான விடயங்களை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கின்றான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அப்படியான மக்களுக்கு சதகாக்களை செய்தது, எங்களால் ஏழுமான உதவிகளை செய்தது. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். குர்ஆனுடைய வசனம், உங்களுக்கு விருப்பமான சொத்து செல்வத்தை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க, சதகா செய்யுங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பைரஹா என்ற ஒரு தோட்டம் இருந்தது. அது மஸ்ஜிது நபவிக்கு முன்னால இருந்தது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் போவாங்க, நீர் அருந்துவாங்க, மீண்டும் வருவாங்க, கொஞ்ச நேரம் இளைப்பாறுவாங்க. இந்த தோட்டத்தை அவர் ஓடி வந்து நபியிடத்துல சொல்றாரு, ஃபைன்னஹா ஸதகத்துல் லில்லாஹ் யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னால் இது எனக்கு தேவையில்லை, இதை நான் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இது உங்களுக்காக அல்லாஹ்வுக்காக சதகாவாக வக்ஃபாக நான் தந்து விடுகின்றேன். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இன்றைக்கு நம்முடைய மஸ்ஜிதுகள் மாஷா அல்லாஹ், நம்முடைய ஊரில் மஜ்லிஸ் ஷூரா, நம்முடைய ஊரில் நம்பிக்கையாளர் சபை, ஜமீஅத்துல் உலமா, மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பெற்றோர்கள் செய்த சதகாக்கள், நம்முடைய பெற்றோர்கள் செய்த வக்ஃபுகள், இதை பாதுகாப்பது நம்முடைய கடமை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் தந்த ஒரு படிப்பினை உண்ணாம பருகாம பகல்ல பசித்திருந்தோம். அதனால இந்த நாள நபி அவங்க அடையாளப்படுத்தினாங்க, ஐயாமு அக்லின் வஷூபின், இது உண்டு குடிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். யாருடைய வீட்டிலும் யாரும் இந்த நாள்ல பசியோடு இருக்கக்கூடாது, பட்டணியோடு இருக்கக்கூடாது, துன்பத்தில் இருக்கக்கூடாது. அதனால் தான் துஹ்மத்தல் மசாகின், ஏழைகளுக்குரிய உணவை, அந்த பித்ராவை நிறைவேற்றி விட்டு வந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு விடயத்தை இந்த பெருநாளுடைய தினத்தில் ஞாபகப்படுத்துகின்றான். அதுதான் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை. அல்லாஹ் குர்ஆன்ல வக்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபர்ரகு, வக்தஸிமு, நீங்க ஒற்றுமையிலும் கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். அதனால அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில்
அந்த சஹாபாக்களும் அந்த தாபிஈன்களும் அந்த தபா தாபிஈன்களும் அந்த முன்னோர்களும் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் ஒற்றுமையை விடவில்லை, ஒற்றுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் பத்ர்ல, ஹிஜ்ரி 2ல, நோம்புல, ரமலான்ல அல்லாஹ் பத்ருடைய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றியை ஹிஜ்ரி 8ல கொடுத்தான். அந்துலூசுடைய வெற்றியை அல்லாஹ் 92ல கொடுத்தான். ஐன் ஜாலூத்துடைய வெற்றியை அல்லாஹ் 114ல ரமலான் மாதத்தில் கொடுத்திருக்கிறான். ரோமர்களோட நடந்த அந்த யுத்தத்தில் வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அதுவும் ரமலானுடைய மாதத்தில் ஃபத்ஹுல் குதுஸ் வெற்றி செய்யப்படுகின்றது. அது 584ல, அதுவும் ரமலானுடைய மாதத்தில் ஈராக்ல முஸ்லிம்களுக்கும் யகூதிகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அதில் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் வெற்றியை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, இப்னு சீனா அல் கானூனி என்ற ஒரு புத்தகத்தை ரமலான்ல எழுதி முடிக்கிறாங்க. ஹதரத் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரியாதுஸ் ஸாலிஹீன இந்த ரமலான்ல அவங்க எழுதி முடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ரமலான் தூங்குற மாதம் அல்ல, ரமலான் ஒரு மாதம் 11 மாதத்துக்கும் உற்சாகத்தை தரும் மாதம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒவ்வொரு வீடுகளில் பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொரு தாய் தந்தைகளுக்குள்ள பிரச்சனை. அந்த வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை சீர் செஞ்சு கொள்ளுங்க. உங்களோட குடும்பங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை சீர் செஞ்சு கொள்ளுங்க. குடும்பங்கள் பிரிந்துவிடக் கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகள் ரீதியாக, மதுஹபுகள் ரீதியாக, கட்சிகள் ரீதியாக, மஸ்ஜிதுகள் ரீதியாக பிரச்சனைப்படக்கூடாது. ஒற்றுமை எனும் கயிற்றை நாங்கள் பலமாக கட்டிப்பிடிக்க வேண்டும். அதை நான் கட்டியெழுப்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு வசனத்தில் தான் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒற்றுமை எனும் கயிற்றை படிப்பிடுங்க, கட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை ஊண்டுதலாக செஞ்சு கொள்ளுங்க. அதனால இன்றைக்கு சிறிய விடயத்துக்காக பல சபைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள், மஸ்ஜிதுகள் நிர்வாகங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள், குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள். இவைகளுடைய பிணக்குகளை எடுத்து ஒற்றுமையான ஒரு ஊராக எம்முடைய ஊரை முன் சென்ற உலமாக்கள், புத்திஜீவிகள், எம்முடைய மூதாதையர்கள் இந்த ஊரை ஒற்றுமையான ஊராக வைத்திருந்தார்கள். ஒற்றுமையான ஒரு சமூகமாக கட்டியெழுப்பினார்கள். ஆத்மீகத்தை பல உலகத்துக்கு காட்டினார்கள், ஒழுக்கத்தை காட்டினார்கள். சுந்தூகு ஜகாத் சபையை ஆரம்பித்தார்கள். வட்டி இல்லா வங்கி மஷ்ரஃபுல் இஸ்லாமியை ஆரம்பித்தார்கள். பெரும் உலமாக்களை உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஊர் இல்ல. அதனால இது எதிர் வருகின்ற காலத்தில் நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையான ஒரு சமூகமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய ஒற்றுமையின் கயிற்றை நாங்கள் கட்டிப்பிடித்து நாம் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ரையான் என்ற வாயிலால சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். வலில்லாஹில் ஹம்துல் கபீரா. அல்ஹம்துலில்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. وجعل العيد سنة للناس أحمده سبحانه وهو رب العالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله سيد الأولين والآخرين. بعثه الله رحمة للعالمين وهدى للمتقين. صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا أيها الناس اتقوا الله عز وجل وأطيعون. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. عن أبي هريرة رضي الله عنه قال: للسائل فرحتان وإذا لقي يفرغهما، إذا أفطر فرح، وإذا لقي ربه وفرح بصومه. فيا أيها المسلمون، ويوم العيد عبادة وشعيرة
تستحق الشكر للمنعم عز وجل على جميع تفضله وسبحانه بقوله تعالى وقد قال الله تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم أقول قولي هذا وأستغفر الله لي ولسائر المؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم الله أكبر 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 الحمد لله العلي الأكبر لا راد لما قضاه ولا دافع لما قدر أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا ونستعينه ونستغفره ونتوب إليه عما صدر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق من الأسود والأحمر اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وتبع التابعين والصالحين إلى يوم الدين أما بعد فيا أيها المؤمنون الحاضرون اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا فمن شد عن الجماعة شد في شقاء وعليكم باتباع السنة واجتناب البدعة فإن السنة تهدي إلى الجنة إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه كما قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان بن عفان وأقضاهم علي بن أبي طالب رضي الله عنهم قال الإمامين السعيدين الشهيدين الحسن والحسين سيدة فاطمة رضي الله عنها وعلى باقي الأشرة المبشرة وسائر الصحابة وعنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات ويا رافع الدرجات إنك أنت القدير الأكبر برحمتك يا أرحم الراحمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تصبر قلبنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله جليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون آمين الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا الله எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிப்பாயாக ஏழு வானம் பூமியை படைத்த ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய் யா அல்லாஹ் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய மாலிகுல் முலூக்காக இருக்கிறாய் யா அல்லாஹ் முழு உலக மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ராசிக்காக இருக்கிறாய் யா அல்லாஹ் எங்களோட பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிப்பாயாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தர்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எம்முடைய பெற்றோர்களுக்கு பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ் அவனுடைய நோய்களை குணப்படுத்தி வைப்பாயாக அவனுடைய கடன் சுமைகளை நீக்கி வைப்பாயாக அவனோட உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் எம்மை பெற்று வளர்த்த அந்த சீதேவிகள் யா அல்லாஹ் எம்மை விட்டு பிரிந்து
கபரில் வாழுகிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, வலிமையமாக்கி வைப்பாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக, நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக. இந்த பெருநாளுடைய தினத்தில் அவர்களுக்காக கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் சுழ்ந்து வைப்பாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோயாளிகள் யா அல்லாஹ் எங்களுடைய நோய்களை குணப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கடனாளிகள் யா அல்லாஹ் எங்களுடைய கடன் சுமைகளை நீக்கி வைப்பாயாக. எங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, நல்ல புத்திஜீவிகளாக, சிறந்த அறிஞர்களாக்கி வைப்பாயாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழ நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊருடைய நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய சேவைகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எம்முடைய மூதாதையர்கள் இந்த மஸ்ஜிதுக்காக, மதரசாக்களுக்காக, யா அல்லாஹ் பள்ளிவாசலுக்காக பல வக்குஃப்களை செய்தார்கள் யா அல்லாஹ். அந்த மக்கள் இந்த கபரில் வாழுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அவர்களுடைய சதகாக்களை, சதகா ஜாரியாக்களை கபூல் செய்வாயாக. இன்னும் சதகா ஜாரியாக்களை செய்யக்கூடிய மக்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் சிறந்த வளமாக்களை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ஒரு சிறந்த ஊராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நன்கறிந்த ரப்பு யா அல்லாஹ். மறைமுகமான தேவைகளோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோட மன்னிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எம்மை போன்ற முஸ்லீம்கள் பலஸ்தீனில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பச்சளை குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு விடுதலை அளிப்பாயாக. அந்த மக்களை பாதுகாப்பாயாக. அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுடைய கண்ணீர்களை துடைத்து விடுவாயாக. ஷஹீதாக்கப்பட்ட மக்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் இந்த ரமலானில் இருந்து தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடிய மனிதர்களை ஆக்குவாயாக. ரமலான் தந்த எல்லா பாடங்களையும் வாழ்க்கையில் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் பிடித்த நோன்புகளை கபூல் செய்வாயாக. நாம் நோற்ற நோன்புகளை ஏற்று அதற்குரிய கூலியை நசீபாக்குவாயாக. நாம் ஓதிய குர்ஆன் திலாவத்துக்களை கபூல் செய்வாயாக. நாம் நின்று வணங்கிய யா அல்லாஹ் கியாமுல் லைல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எம்முடைய காப்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. ஒற்றுமையான ஒரு இடமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.